எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருந்தேன் நான், அண்ணன், ஆக்சுவலி சிரிப்பார், சிவகார்த்தின்னு எல்லாம் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் லேட் ஆச்சு போடுறதுக்கு. அண்ணன் சொன்னார், ஏய் சீக்கிரம் படத்தை போடுங்கப்பா. என்னப்பா எல்லாரும் மேலே வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச போகிறாங்க, நீ கூப்பிட்டா வந்து நல்லா இல்லைன்னு பேச போகிறாங்க. அது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு கிளம்பி போகலாமில்ல, சீக்கிரம் படத்தை போட சொல்லுங்கப்பா. இதை கேட்கல எனக்கு அந்த ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்தேன். வீரநடைன்னு ஒரு படம் நான் அண்ணன் நடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டம் எனக்கு படங்கள்லாம் சரியா ஓடல, எனக்கும் படங்களே இல்லை. அது ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் ஒரு டைரக்டர் என்கிட்ட கதை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நான் இவர்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிறேன் அண்ணங்கிட்ட. நம்ம தம்பி சீமான் தான் டைரக்டர், சீமான் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க, நான் சாயந்தரம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு டைரக்டர் வராரு, கதை கேட்கணும்னு சும்மா. அதாவது நம்மளுக்கு படமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறா அப்படின்ட்டு கவுண்டமணி நான் சத்யராஜ் எப்படி இருந்தாலும் அந்த கதையை நீங்கள் வேண்டான்னு சொல்ல போறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வேற எவனும் வரல. நீங்க எப்படி இருந்தாலும் கதவை சாத்தி தாள் போட்டுட்டு தான் அந்த கதையை கேட்க போறீங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சு போயிட்டான்னு வச்சுங்களா, நம்மளுக்கு வேற படம் இல்லை. அதனால எதுக்கு இவ்வளவு பில்டப் போட்டு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சிட்டே இருக்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷார்ட் ரெடி அப்படின்னாரு. வர முடியாது போப்பா அப்படின்னாரு. சார் ஷார்ட் ரெடி சார். வர முடியாதியா, இருக்கிறது ஒரே படம், இதையும் நடிச்சு தீர்த்தோம்னா அடுத்து நாங்க எங்க போறது? நாங்க நிறுத்தி நிதானமா தான் ஷார்ட்டுக்கு வருவோம், அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. இந்த மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கல அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த படம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அந்த முதல் நாள் ஒரே நாள் தான் படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. நைட்டு போய் அந்த ரஷ் போட்டு பார்ப்பாங்க டைரக்டர்லாம். ஆள் பேர் சொல்ல மாட்டேன். ரஷ் ஒரே ஒரு நாள் எடுத்த சீனை போட்டு பார்த்து அடுத்த நாள் அந்த டைரக்டர் வந்து செட்டுக்கு வரையில தெய்வமகன் சிவாஜி சார் ரேஞ்சுக்கு நடந்து வர்றாரு. கவுண்டமணியை நம்ம நடை பாருங்க. ஒரே ஒரு நாள் ரஷ்ல இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு கண்டுபிடிக்க முடியுமா? மொத்த படத்தை பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ரஷ்ஷை பார்த்துட்டு இவன் நடைய பாருங்க அப்படின்னாரு. அவர் வந்து அந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் பேண்ட் இன் பண்ணல, கொஞ்சம் மேல தூக்கி இன் பண்ணுவாரு. இவர் சொன்னார், இவனுக்கு சட்டைக்கு 1/2 மீட்டர் எடுத்தா போதும், பேண்ட்டுக்கு தானே 3 மீட்டர். இதெல்லாம் இது வந்து சும்மா ரொம்ப சீக்கிரட்டான அழகா வண்டி போறியா, கண்டே பிடிக்க முடியாது. இது ஒண்ணு. இப்போ நகைச்சுவை சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்களே, இன்னைக்கு யூடியூப்ல வந்து அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார். யாரை கலாய்க்கிறதுனால அவரை வச்சுதான் கலாய்க்கிறாங்க.